ஒருத்தவங்க வீட்டில் அப்பா பையன் இந்த மாதிரி 3 பேரும் ஒரே ராசியில் இருப்பாங்க. எப்படியா ஒரே ராசியில் இருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு நல்லா இருக்கு குடும்பம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு இல்லை. கோச்சார ரீதியாக இந்த சனிப்பெயர்ச்சி இந்த மாதிரி பலன்கள் மட்டும்தான் அவங்களுக்கான பாதிப்பை உண்டாக்கி தருமே தவிர மற்ற ரீதியாக அவங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கி தராது. அது எப்படின்னா, இப்போ விருச்சிக ராசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியில் அப்பா பையன் இவங்கெல்லாம் ஒரே ராசியில் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, அப்பா வந்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாரு, பையன் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாரு, இன்னொரு பையன் வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். இவங்க சந்திக்கக்கூடிய வயசுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஒருத்தர் 15 வயசில் இருப்பார், ஒருத்தர் வந்து 27 வயசில் இருப்பார், ஒருத்தர் 47 வயசில் இருப்பார். அப்போ வெவ்வேறு காலங்களில் இவங்க அந்த வயசை சந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அனுபவிக்கக்கூடிய திசாவும் வெவ்வேறு திசாவாக இருக்கும். அப்போ 3 பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி பலன்கள் வெளிப்படாது, கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள் வெளிப்படும். ஒருத்தருக்கு முன்பின்னான விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள். ஒரே திசாவில் அட்டம சனியை சந்திக்கிறது, ஒரே திசாவில் அர்த்தாசம சனியை சந்திக்கிறது, இந்த மாதிரி பண்புகள் வெளிப்பட்டாலும் அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நிறைய பேர்த்துக்கு வெளிப்படுறதுக்கான தன்மைகள்லாம் உண்டாக்கிக்கும். நன்றி.